வாழ்க்கையில நமக்கு என்ன செய்யறதுன்னே தெரியாம எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு நிக்கும்போது, நாம எதிர்பார்க்காத ஒரு திசையில இருந்து ஒரு கை வந்து நம்மள தாங்கி பிடிக்கும் பாத்தீங்களா? அதுதான் தெய்வீக அற்புதம். நம்ம மனசு உடைஞ்சு, இனி அவ்வளவுதான், காப்பாத்த யாருமே இல்லைன்னு நாம நினைக்கிற அந்த நிமிஷத்துல, நான் இருக்கேன்னு அசரீரியா ஒரு குரல் கேட்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம் காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஸ்ரீ மகா பெரிவாளோட அசைக்க முடியாத அருளுக்கும் அவரை கெட்டியா பிடிச்சுக்கிட்ட பக்தர்களோட நம்பிக்கைக்கும் ஒரு வாழ்நாள் சான்று. இந்த நிகழ்வை நீங்க முழுசா மனதை ஒருமுகப்படுத்தி கேட்டீங்கன்னா, பெரியவா எங்கேயோ போயில்ல, இன்னைக்கும் நம்ம கூடவே தான் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு, நம்ம கஷ்டங்களை பார்த்துட்டு தான் இருக்காருன்னு உண்மை உங்களுக்கு மனசுல ஆழமா பதியும். வாங்க அந்த அற்புத நிகழ்வுக்குள்ள போவோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். பக்தரின் இக்கட்டான சூழ்நிலை. அது ஒரு சாதாரண ஏழை குடும்பம். குடும்பத் தலைவருக்கு மகா பெரிவா மேல அளவு கடந்த பக்தி. ஆனா வறுமை அவங்களை ஆட்டி படைச்சிட்டு இருந்தது. ஒரு கட்டத்துல அவருக்கு எதிர்பாராத ஒரு பெரிய பிரச்சனை வருது. அவரோட குடும்ப சூழ்நிலைக்கு உடனடியாக ஒரு குறிப்பிட்ட பெரிய தொகை பணமும் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க ஒரு சரியான வழிகாட்டுதலும் தேவைப்படுது. காலக்கெடு ரொம்ப கம்மி. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த பணம் கிடைக்கலனா குடும்பத்தோட மானமே போயின்ற மாதிரி நிலைமை. அவர் ஓடாத இடம் இல்லை, பார்க்காத ஆள் இல்லை. கூட பிறந்தவங்க, கூடவே இருந்த நண்பர்கள், சொந்தக்காரன்னு எல்லாரோட வாசற்படியும் ஏறி இறங்கிட்டாரு. ஆனா உலகம் எவ்வளவு கொடூரமானதுன்னு அவருக்கு அப்பதான் புரிஞ்சுது. பணம் இருக்கும்போதும் பின்னாடி வந்தவங்க எல்லாம் ஆபத்துன்னு வரும்போது ஆளுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லி முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. ஒட்டுமொத்த உலகமே கதவை சாத்தினப்போ அந்த பக்தர் நடு ரோட்ல நின்று கண்ணீர் விடுறார். மனசுக்குள்ள ஒரே ஒரு எண்ணம் மட்டும் ஓடுது. மனிதர்களை நம்புனது என் தப்பு தான். ஆனா என்னைக்கும் கைவிடாத என் பெரியவா இருக்காரே, என் தாய், தந்தை, தெய்வம் எல்லாமே அவர்தான். அவர் பாதத்துல போய் விழுந்துருவோம். கையில ஒத்த பைசா இல்ல. ஆனா மனசுல பெரியவா பாத்துக்கிறான்ற ஒரே ஒரு நம்பிக்கையை மட்டும் சுமந்துகிட்டு காஞ்சிபுரம் நோக்கி புறப்படுறார். காஞ்சி தரிசனமும் மகா பிரிவாளின் பார்வையும். காஞ்சி மடத்தை போய் அடைகிறாரு பக்தர். அங்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட்டம். எல்லாரும் அவங்க அவங்க கோரிக்கைகளோட, கஷ்டங்களோட வரிசையில நின்னுட்டு இருக்காங்க. நம்ம பக்தரும் அந்த வரிசையில போய் நிக்கிறார். வரிசை மெல்ல நகருது. பெரியவா கம்பீரமாக, அதே சமயம் சாந்த சுரூபமாக அமர்ந்திருக்கிறார். அவரை பார்த்த கணத்திலேயே பக்தருக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்குது. கண்ணிலிருந்து தார தாரையா கண்ணீர் கொட்டுது. பெரியவா, எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சு, நான் என்ன செய்வேன்னு வாய் திறந்து கேட்கணும்னு நினைக்கிறார். ஆனா பெரியவா முன்னாடி போய் நின்ன உடனே தொண்டை அடைக்குது. வார்த்தைகளே வரல. அழுதுகிட்டே தலை குனிஞ்சு நிக்கிறார். அப்போதான் அந்த அற்புதம் நடக்குது. மகா பெரிவா தன் தீர்க்கமான கருணை நிறைந்த பார்வையால் அந்த பக்தரை நேராக பார்க்கிறார். பக்தர் ஒரு வார்த்தை கூட பேசல. ஆனா அந்த ஞானிக்கு தெரியாதா என்னன்னு? அகில உலகத்தையும் இயக்கும் அந்த தெய்வத்துக்கு இந்த ஏழை பக்தனின் கஷ்டம் தெரியாம போகுமான்னு? பெரியவா எதுவும் பேசல. பக்கத்துல இருக்கிற தன் சீடரை கூப்பிட்டு ரகசியமா ஒரு சில வார்த்தைகள் சொல்றார். அப்புறம் அந்த பக்தரை கூப்பிட்டு கை நிறைய பிரசாதத்தையும் கூடவே ஒரு சிறிய துண்டு காகித்தையோ குறிப்பையோ கொடுத்து, சீக்கிரம் கிளம்பிப்போ, எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு செய்கையில சொல்றாரு. பக்தருக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, பெரியவா கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்லவே இல்லையே, பணத்துக்கு என்ன பண்றதுன்ற பயத்தோட பிரசாதத்தை வாங்கிட்டு மடத்தை விட்டு வெளியே வரார். எதிர்பாராத அற்புதம். மடத்தின் வாசலை விட்டு வெளியே வந்து தெருவோரமா நின்னு அடுத்து என்ன பண்றதுன்று யோசிச்சு கண்ணீர் விட்டு இருக்காரு பக்தர். சடாரண எங்கிருந்து ஒரு முகம் தெரியாத நபர் சாதாரண வழிபோக்கர் போல அவர் பக்கத்துல வந்து நிக்கிறார். வந்து, ஏன்பா, நீ இந்த ஊரை சேர்ந்தவன் தானே?
உனக்கு ஏதோ பெரிய பண தேவையும் வழிகாட்டுதலும் தேவைப்படுது போலயேன்னு கேக்குறாரு. பக்தருக்கு தூக்கி வாரி போட்டுது. இவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்னு திகைச்சு போய் பார்க்கறாரு. அந்த நபர் ஒரு வார்த்தை கூட அனாவசியமா பேசல. தன் பையிலிருந்து ஒரு கவரை எடுத்து பக்தர் கையில கொடுக்கிறார். அதுல பக்தருக்கு துல்லியமா எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அந்த தொகை முழுசா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவரோட பிரச்சனையை எப்படி சட்டப்பூர்வமா தீர்க்கணும்ன்ற வழிகாட்டுதல் அடங்கிய ஒரு முகவரியும் இருக்கு. பக்தர் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டார். ஐயா, நீங்க யாரு? எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய உதவி பண்றீங்க? உங்களை யார் அனுப்பினான்னு பதறி போய் கேட்கிறாரு. அந்த நபர் லேசாக சிரிச்சுட்டு எல்லாம் அந்த பெரியவா பார்த்துப்பாருன்னு சொல்லிட்டு கூட்டத்துக்குள்ள நடைய கட்டுறாரு. பக்தர் கவரையும் பணத்தையும் பார்த்துட்டு ஒரே ஒரு நொடியில கண்ணை மூடி திறக்கிறார். அந்த நபர் கூட்டத்துல மாயமாய் மறைஞ்சு போயிட்டார். அங்கே அப்படி ஒரு ஆளே இல்லை. அது சாதாரண தற்செயல் நிகழ்வு இல்லை. மடத்துல பெரியவா பார்த்த அந்த ஒரே ஒரு பார்வையும் கொடுத்த பிரசாதமும் தான் இந்த வடிவில் வந்து காப்பாத்திருக்குது. உணர்ந்த அந்த பக்தருக்கு உடம்பெல்லாம் செலுத்து போச்சு. நடு ரோட்லயே மடத்தை நோக்கி சாஷ்டாங்கமா விழுந்து கதறி அழுகிறார். அன்பர்களே, நம்பினோரை கைவிடாத தெய்வம் மகாபெரிவா. வாழ்க்கையில் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மனிதர்கள் கைவிடலாம், சூழ்நிலைகள் நமக்கு எதிராக மாறலாம். ஆனா உண்மையான பக்தியோட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அந்த மகாபெரிவாளோட பாதங்களை நம்ம கெட்டியா பிடிச்சுக்கிட்டா நமக்கே தெரியாத ஏதோ ஒரு வடிவத்துல ஏதோ ஒரு மனிதர் மூலமா உதவி நிச்சயம் வந்து சேரும். பெரியவாளோட அருளுக்கு எல்லையே இல்லை. நாம கேட்காமலேயே நமக்கு என்ன வேணும்னு அறிந்தவர் அவர். உங்கள் வாழ்க்கையிலும் இது போல மகாபெரிவாளோட அருளாலோ அல்லது தெய்வீகத்தாலோ எதிர்பாராத நேரத்துல எதிர்பாராத நபர் மூலமா உதவி கிடைச்ச அனுபவம் இருக்கா? அதை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கோங்க. உங்க அனுபவம் இன்னொரு பக்தருக்கு நம்பிக்கையே தரும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர, ராம் ராம் பெரிவா சரணம், ராம் ராம் பெரிவா சரணம், ராம் ராம் பெரிவா சரணம். இந்த மாதிரி நம்ம சேனல்ல வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பெரியவாவோட ஆசீர்வாதமும் பெரியவாவோட அருளும் எப்போதும் எல்லோருக்கும் இருக்கும்.